நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை, வாக்குச்சாவடி குழுக்கள் அமைப்பு மற்றும் கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து ராணிப்பேட்டை ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இதில் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் வருகை தந்த மாவட்ட செயலாளர்களும் பதிவேட்டில் கண்டிப்பாக கையொப்பம் இட வேண்டும் என கட்சி சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அன்புமணி ராமதாஸ் வரவேற்க வழிநெடுவிலும் கட்சி கொடிகள், தோரணங்கள், மேளதாளத்துடன் கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முன்னதாக பூரண கும்ப மரியாதையுடன் கட்சி நிர்வாகிகள் பட்டாசுகள் வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து மேடையில் சிறப்புரையாற்றி பேசுகையில், தந்தை பெரியார் வாரிசு என்று பேசுவார்கள், ஆனால் நடைமுறைப்படுத்துவது என்றால் செய்ய மாட்டார்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வன்னிய குலத்து மக்கள் யாரும் திமுகவின் வாக்களிக்கக்கூடாது. நமது கட்சியில் வெற்றி பெற்று 5 அல்லது 6 அமைச்சர்கள் நம் வசம் இருக்க வேண்டும். பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறார் என்று திமுகவை ஆதரித்து வாக்களிக்க வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் கொடுக்கும் 1000 ரூபாய் மீண்டும் டாஸ்மாக் கடைக்கு செல்கின்றது என்று நீங்கள் உணர வேண்டும். 1997ஆம் ஆண்டு முதன்முறையாக மருத்துவர் ஐயா பாலாறு பாதுகாப்பு இயக்கத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் டிரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 80981879 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.